இன்றைய பெரிய செய்தி வங்கக்கடலில் உருவான புயல் டிட்வா தற்போது வடக்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புயல் தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரை பகுதிகளுக்கே அருகில் கடலோரத்திற்கு 25 முதல் 50 கிலோமீ தூரம் வரை வந்தடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலில் 65 முதல் 75 கிலோமீ வேகத்தில் காற்று வீசுகிறது. சில இடங்களில் இது 90 கிலோமீ வரை பலமான காற்றாக உயரும் வாய்ப்பு உள்ளது. அதனுடன் கனமழை முதல் மிக கனமழை வர வாய்ப்பு இருப்பதால் தமிழகத்தின் பல கடலோர மாவட்டங்களில் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேடாரண்யம் பகுதிக்கு கிழக்காக சுமார் 90 கிலோமீ தூரத்தில் புயல் மையம் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மணிக்கு 5-7 கிலோமீ வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வருகிறது. முக்கியமாக தற்போதைக்கு புயல் நேரடியாக கரை தாக்கும் சாத்தியம் குறைவாக இருப்பதாக கணிக்கப்பட்டாலும் அலை உயரம் 49 மீட்டர் வரை உயரும். மீனவர்கள் கடற்பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசும் என்டிஆர்எஃப் குழுவும் எஸ்டிஆர்எஃப் குழுவும் தாழ்வான இடங்களில் கண்காணிப்பில் உள்ளன. தேவையானால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படலாம். சென்னை, குட்டலோரே, நகப்பட்டினம், கராய்க்கல் போன்ற பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் சுல்லூர், கோயம்புத்தூரே பகுதியில் நேரடி தாக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் கனமழை, காற்றின் வேகம், மின்சாரம் மற்றும் போக்குவரத்து தாமதம் போன்றவை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே அன்னெசரி டிராவல் அவாய்ட் செய்யவும். மொபைல் ஃபுல்லி சார்ஜ் வைத்துக் கொள்ளவும். வீட்டின் வெளிப்புறம் லூஸ் ஐட்டம்ஸ் இருந்தால் செக்யூர் பண்ணவும். இது சைக்ளோன் டிட்வா பற்றிய தொடர்ச்சியான நிலவரம். புதிய அப்டேட் வந்தவுடனே மீண்டும் சொல்கிறேன்.